வணக்கம் நண்பர்களே. உங்க வீட்டுல கரப்பாம்பூச்சி தலை திரிக்க ஓடணும்னா இப்ப நான் சொல்ல போறத ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டைம்ல நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது அண்ட் பாத்ரூம்லாம் போனா ரொம்ப பயப்படுவேன். நான் கரப்பாம்பூச்சிக்கு ரொம்பவே பயப்படுவேன். சோ அந்த வகையில கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஐடியா பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். சோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லா வீட்லயுமே கரப்பாம்பூச்சி, பாத்ரூம் இருந்தா கரப்பாம்பூச்சி இருக்கதான் செய்யும். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, சுத்தமா இருக்கிற இடத்துல கூட ஏன் அந்த கரப்பாம்பூச்சி வருது அப்படின்னு கொஸ்டின் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. பிகாஸ் பினாயில் ஊத்தும், எல்லாமே பண்ணுவோம். பட் எப்படி இந்த கரப்பாம்பூச்சி மட்டும் உள்ள வருது அப்படின்னு அந்த தாட் எனக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஓடிட்டு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டிப்ஸ் ட்ரை பண்ணி அந்த கரப்பாம்பூச்சியை தலை தெறிக்க ஓட விடுங்கன்னு சொல்லிட்டு வாங்க கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். அப்பனா சொல்லணும், உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. கரப்பாம்பூச்சியும் சமையலறையில வந்து தாண்டவம் ஆச்சுன்னு வைங்க, பார்க்க எப்படி இருக்கும். அது எங்கெல்லாம் இருந்துட்டு வருது. சோ அது நம்மளோட சமையல் கட்டுல உட்கார்ந்தா நமக்கு எவ்வளவு கோவம் வரும். இது பல உடல்நல கேடுகளை கூட உண்டாக்கும். ஈகோலி அண்ட் சால்மனெல்லா இந்த நோய்களையும் ஏற்படுத்தும். அதனால வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் கரப்பாம்பூச்சிகளும் பூச்சிகளும் இல்லாம எப்படி பாதுகாக்கிறது வாங்க பாத்திரலாம். கரப்பாம்பூச்சி வெப்பமான ஈரப்பதமான காலநிலையிலையும் செழிச்சு வளருங்க. பழைய அழுகிய மரக்கதவுகள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல்கள், இந்த மாதிரி பழைய வீட்டுல கரப்பாம்பூச்சி அதிகமா வளரும். அப்புறம் வந்து உணவு சமைச்ச அந்த சில நேரங்கள்ல என்ன பண்ணும் அப்படின்னா சமையலறையில உழுந்து போற கரப்பாம்பூச்சிகள், பூச்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியும். இதை விட அருவருப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. டெய்லி சமையலறையில சுத்தம் பண்ணாலும் பூச்சிகள் வரதை தடுக்க முடியலையேன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி கரப்பாம்பூச்சிகள் அலமாரிகள்லயும் மூளை முடுக்குகளிலும் வசிக்கிறதோட அது இனப்பெருக்கம் செய்யும். இது ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிச்சு பல நோய்களை உண்டாக்கும். படர்ந்த உணவு விஷத்தை வந்து உண்டாக்கும். அதனால சரியான முறையில சுத்தம் செய்யறதோட அதை தடுக்கவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சூடான தண்ணீர் அண்ட் வினிகருங்க, எளிமையான பேக் அப்படின்னே சொல்லலாம். நீங்க உங்களோட கிச்சன்ல இதை வச்சிருங்க. வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்து வெள்ளை வினிகர் சம அளவு கலந்துக்கோங்க. சமைச்சு முடிச்சதும் கேஸ் அடுப்பை இந்த கரைசல் உள்ள இடத்துல விட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. பகல் வேலைகள் எல்லாமே இரவுல படுக்க போறதுக்கு முன்னாடி அடுப்பை இந்த கலவை வச்சு சுத்தம் பண்ணுங்க, நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி எஞ்சி இருக்கிற அந்த கலவையை சிங்க் பகுதியில ஊத்தி விட்டுருங்க. இது வந்து குழாய்கள் வடிகால்களை வந்து பாத்தீங்கன்னா கிருமி நீக்கம் செஞ்சு கரப்பாம்பூச்சிகளை வெளியேற்றிடும். சரிங்களா? அடுத்ததா சூடான தண்ணீர் அண்ட் எலுமிச்சை அண்ட் சமையல் சோடா. ஓகேங்களா? வெந்நீர் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பெருசு ஓகே 1 எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 4 டீஸ்பூன் போதும். வெந்நீர்ல எலுமிச்சை சாறு கலந்து பேக்கிங் சோடா கலந்து நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. தண்ணீரை கிச்சன் மேடை, சிங்கு, கீழ் உள்ள பகுதிகளை சுற்றி கழுவணும். கரப்பாம்பூச்சி அதிகமா இருந்ததுன்னா டெய்லி 3 வேலை இதை பண்ணுங்க. தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி வெளியேறதோட அதோட இனப்பெருக்கமும் தடுக்கப்படும். அதோட மற்ற பூச்சிகளும் வராமல் இருக்கும். அடுத்ததா ஃபோரிக் அமிலம் அண்ட் சர்க்கரை. பழமையான தீர்வா இருக்கலாம், ஆனாலும் ஃபோரிக் அமிலத்தையும் சர்க்கரையும் கலந்து அப்புறம் கரப்பாம்பூச்சிகளை இனப்பெருக்கம் செய்யற இடங்கள்ல தெளிச்சு விட்டுருங்க. சர்க்கரை பூச்சிகளை வந்து ஈர்க்கும் போது ஃபோரிக் அமிலம் அது கொண்டுடும். அதனால பூச்சிகள் சர்க்கரையை மொய்க்கும் அப்படின்னு நினைக்காம இந்த முயற்சியை கடைபிடிங்க. கரப்பாம்பூச்சியோட மற்ற பூச்சிகளுமே வராம தடுக்க முடியும். அடுத்ததான் சரும பராமரிப்பில் நம்ம வேற எதற்காக இந்த எண்ணெய்களை வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அத்தியாவசிய எண்ணெய்கள் அதுதான் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி அழிக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். பெப்பர்மின்ட் எண்ணெய், லாவெண்டர் எண்ணெய், இதெல்லாம் அத்தியாவசிய எண்ணெய்கள் உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். வீட்டுல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? சமையலறை அண்ட் கரப்பாம்பூச்சி நடமாடும் இடங்கள்ல இந்த எண்ணெயை நீங்க தெளிச்சு விடுங்க. நறுமணத்தை பார்த்தாலே கரப்பாம்பூச்சி தலை தெறிக்க ஓடிடும். சரிங்களா? அது பிராக்ரன்ஸ் எவ்வளவு பிடிக்காது. அடுத்ததா வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் ரொம்ப ருசியா இருக்கும், ஈரப்பதம் அளிக்கக்கூடியதுதான். கரப்பாம்பூச்சிகள் வெள்ளரிக்காயோட நறுமணத்தை அருவருப்பா நினைக்க கூடியது. கரப்பாம்பூச்சி நடமாற இடத்துல வெள்ளரிக்காயை வெட்டி அதோட துண்டுகளை அங்கங்க போட்டு வச்சிருக்கிறது மூலமா சமையலறையில இருந்து அதை ஓட விரட்டலாம். இப்படி ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, ட்ரை பண்ணி பாருங்க. வேப்ப இலைகள் முதல் வேப்ப எண்ணெய் வரைக்கும் அருமருந்தானவை அப்படின்னே சொல்லலாம். இந்த வேப்ப இலைகளா இருக்கட்டும், வேப்ப எண்ணெயா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லலாம். இது சமையலையில இருக்கக்கூடிய அந்த கரப்பாம்பூச்சிகள் மத்த பூச்சியில விரட்டுறதுல அற்புதமா வேலை செய்து சமையலறையில சில வேப்பிலைகளை அங்கங்க சொருகி வைங்க. ஓகேங்களா? தினமும் இலைகளை மாத்திக்கிட்டே இருங்க. 3 நாட்கள்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இனப்பெருக்கம் செய்யறதை தடுக்க வேப்பனையில கொஞ்சம் வெந்நீர் கலந்து தெளிங்க. ஏன் இனப்பெருக்கம் செய்ய தடுக்க முடியும்? ஐயோ பாவம் நச்சே அப்படிலாம் நீங்க வந்து நினைக்க வேணாம். பிகாஸ் அது பயங்கரமா நிறைய அந்த இனப்பெருக்கம் பண்ணி நம்ம வீடு ஃபுல்லா கரப்பாம்பூச்சி இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்க முடியுமா? அப்ப நம்ம வீட்டை விட்டு வெளில போக வேண்டியதான். அந்த மாதிரி ஆயிடும்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன், ஸ்மார்ட்டா நம்ம யோசிக்கணும்ல. எதையும் ஒரு விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே சரி. லவங்கப்பட்டை மசாலாக்கள்ல முக்கியமானதுங்க. லவங்கப்பட்டையோட வலுவான அந்த நறுமணம் கரப்பாம்பூச்சிக்கு அலர்ஜி உண்டாக்கும்.
லவங்கப்பட்டையை பொடியாக்கி உப்பு தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை கலந்துக்கிட்டு கரப்பாம்பூச்சி நடமாற இடங்கள்ல தெளிச்சு விடுங்க. கரப்பாம்பூச்சிகள் அதோட முட்டைகளை அழிக்கிற தன்மை இந்த ஒரு லவங்கப்பட்டைக்கு இருக்கு. ஓகேங்களா? நீளமா பட்டையா இருக்குமே அதான். இப்போ நான் சொன்னதெல்லாம் சரியா நீங்க யூஸ் பண்ணாலே போதும். கரப்பாம்பூச்சி மட்டும் இல்லாம இதர பூச்சிகளையும் நீங்க ஓட ஓட விரட்டி அடிக்கலாம். திரும்பவும் வராம பண்ணலாம். என்னங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி அதாவது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிப்பாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. கரப்பாம்பூச்சி ஓட ஓட தலைவிரிக்க விட்டுட்டேன்னு தைரியமா என்கிட்ட வந்து சந்தோஷமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேற ஒரு மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all. சொந்தங்களே.